ஹாய் ஆல், குட் ஈவினிங். வெல்கம் டு கனி விலாக்ஸ். இது சிவாபுரி 3வது வாரம். நான் இந்த விலாகில் ஃபுல்லாக நான் ட்ராவல் பண்ணதுலேருந்து எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் எடுத்திருப்பேன். சிவாபுரி போர்ட்லேருந்து அண்ட் தென் அந்த வெளியில் மெயின் ரோட்லேயே அந்த வேல் இருக்கும், அந்த வேல் எல்லாமே தெரிகிற மாதிரி தான் நான் எடுத்திருக்கேன். நான் 2 வீலரில் போயிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே கவர் பண்ணி தான் எடுத்திருக்கேன். நான் ஃபஸ்ட் டைம் ஃபுல் விலாக் வீடியோ போடுறேன். நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அதெல்லாம் எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ நான் யூடியூப்பில் போடுறது. நல்லா இருந்தால் ஒரு லைக் கொடுங்க. லைக் கொடுத்துட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய சேனலை. இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? இது சிவாபுரி 3வது வாரம். இன்றைக்கி எனக்கு கிளம்பவே முடியல. நான் லாஸ்ட் 2 வீக்ஸு இதுக்கு முன்னாடி போனது 1 இயர் பிஃபோர் போனது கூட நான் காலையிலேயே தான் போயிட்டேன். இந்த வீக் எனக்கு ரொம்ப தடங்கல், போவேனா போகமாட்டேனான்ற சுச்சுவேஷன்லேயே கிளம்பிகிட்டே இருந்தேன். சரி ஈவினிங் கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் கிளம்பிட்டேன். 3:30 கிளம்பி, ஆனால் அங்கே போய் ரீச் ஆகும்போது 5:15 5:20 அந்த மாதிரி ஆகிடுச்சு. எனக்கு ரீச் ஆகவே லேட் ஆகிடுச்சு. ஆனால் உள்ளே போகிறப்ப லைன் அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை. ஏன்னா நான் 100 ருபீஸ் டோக்கனில் தான் நான் எப்போவுமே உள்ளே போய் சாமி பார்ப்பேன். ஒரு 15 மினிட்ஸ்லேயே நான் பார்த்துட்டு வெளியில் வந்துட்டேன். ஆனால் வெளியில் வரும்போது பார்த்தா அவ்வளோ க்ரௌடு. உங்களுக்கு இந்த வீடியோவில் பின்னாடி தெரியும் பாருங்கள். இப்போ நான் போகிறப்ப ஃபுல்லாமே காலியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் நான் சாமி பார்த்துட்டு வெளியில் வரும்போது அவ்வளோ க்ரௌடு. பின்னாடி மூலவர்கிட்டையும் அவ்வளோ க்ரௌடு. சுற்றி வரக்கூட முடியல, அவ்வளோ க்ரௌடு. லாஸ்ட் வீக்லாம் மூலவர் அலோவ் பண்ணல, இந்த வீக் அலோவ் பண்ணாங்க. சரி போய் பார்த்துட்டு அந்த சாமியை நின்று பார்க்கவே முடியல. எடுத்த அந்த இடத்துல ஒரு வீடியோ கூட எடுக்கவே முடியல, அந்த அளவுக்கு க்ரௌடாக இருந்தது. வெளியில் வர காரெல்லாம் அவ்வளோ டிராஃபிக், எப்படி சொல்கிறது, பயங்கர டிராஃபிக்கு. 2 வீலர் கூட ஆள் நடந்து போக கூட முடியாத அளவுக்கு டிராஃபிக். லாஸ்ட் வீக்லாம் கார்லாம் உள்ளே அலோவ் பண்ணல, மெயின் ரோட்டில் தான் நிறுத்தியிருந்தாங்க. நான் எப்போவுமே 2 வீலரில் தானே போவேன். காரெல்லாம் வெளியில் மெயின் ரோட்டில் தான் நிறுத்தியிருந்தாங்க. இந்த வீக் காரெல்லாம் ஈவினிங் போனதுனால மேபி அலோவ் பண்ணாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. காரெல்லாம் அலோவ் பண்ணிட்டாங்க போல். பயங்கர டிராஃபிக், நடக்க கூட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு 2 வீலர் எடுத்துகிட்டு வெளியில் வந்துட்டு 3வது வாரம் எனக்கு நல்லபடியாக முடிஞ்சுது. 3 வாரம் முடிஞ்சிருக்கு. இந்த வாட்டியும் 3வது வரப்போ எனக்கு பயங்கர ஸ்ட்ரகிளாக இருந்தது. லாஸ்ட் டைம் போனப்போ, அதை 1 இயர் பிஃபோர் போகும்போது என் ஃப்ரெண்டும் நானும் 2 வீலர்லேருந்து கீழேயே விழுந்துட்டோம். அந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் நாங்கள் 2 பேருமே போனோமே. போயிட்டு ஐயாவை நல்லபடியாக பார்க்கணுன்னு அவள் கூட போகும்போது நான் 6 வாரம் போயிட்டு நல்லபடியாக தரிசனம் முடிச்சுட்டு வந்துட்டேன். 3 மாதத்துக்கு முன்னாடி போகும்போதும் அந்த மாதிரி தான். அந்த 3வது வாரம் பயங்கர ஸ்ட்ரகிள். அந்த ஸ்ட்ரகிளோட போகணும், கண்டிப்பாக போயே ஆகணுன்ட்டு போயிட்டு வந்தாச்சு. அதே மாதிரி இந்த வாட்டியும் அந்த மாதிரி தான் கரெக்டாக 3வது வாரம் ஸ்ட்ரகிள். எல்லாம் சொல்லுவாங்க சிவாபுரிக்கு சட்டுன்னு போக முடியாது, அந்த 3வது வாரம் 4வது வாரம் எதுனா ஸ்ட்ரகிள் வரும் சொல்லிட்டு. எனக்கு இந்த 3 வாட்டியுமே அந்த மாதிரி ஸ்ட்ரகிள் வரதான் செஞ்சுது. இருந்தாலும் நல்லபடியாக அப்பா முருகன் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டாங்க. தரிசனம் நல்லபடியாக முடிஞ்சுது. என் அப்பனையும் நான் பார்த்துட்டு வந்துட்டேன். இதில் என்ன ஒரு சந்தோஷம்னா, லாஸ்ட்டில் எண்டில் வர வீடியோ பாருங்கள். அந்த கோபுரத்துக்கு பின்னாடி அந்த சூரியன் மறையும். அது நல்லா அவ்வளோ அழகாக இருந்தது. அதை கேப்சர் பண்ணணுன்னே நான் ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணிகிட்டே அந்த வீடியோ நான் கேப்சர் பண்ணிகிட்டே வந்தேன். அதுவே எனக்கு ரொம்ப பெரிய பிளஸ்ஸிங்காக இருந்தது. 3 வாரம் முடிஞ்சிருக்கு, இன்னும் 3 வாரம் இருக்குது. எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். டாடா, பாய் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் கொடுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால்.